வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து 5/9/2025 வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து 5/9/2025 வெள்ளிக்கிழமைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்து நம்ம மார்க்கெட் ப்ரிவியூ பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமருங்க, நான் வந்து செபியால ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ அதாண்டி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்டு எது பண்ணாலுமே ரிஸ்க் நிறையா இருக்குது, லாஸஸ் வரதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. செபியோட ரிப்போர்ட் படியே 10-9 ரீட்டைல் ட்ரேடர்ஸ் லாஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதெல்லாம் பண்ணுங்கள். இப்போ நம்ம சைட்டவே வீடியோக்குள்ள போயிடலாங்க. முதல்ல வழக்கம் போல் நம்ம யூஎஸ் மார்க்கெட்டில் நேற்று என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ நேற்று ஒரு சிறப்பான நாளாக யூஎஸ் மார்க்கெட்டில் இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.77% வந்து மேலே ஏறி இருக்கு. ரெண்டு சூப்பரான ரிஜெக்ஷன் கேண்டிலுக்கு அப்புறம் வெறித்தனமாக மார்க்கெட் மேலே போயிருக்கு. S&P 0.83% மேலே போயிருக்கு. நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 0.93% மேலே போயிருக்கு. ஸோ ஒரு புது ஆல் டைம் ஹை க்ளோஸ் அப்படிங்கிறத வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் வித்தியாசத்தில் புது ஆல் டைம் ஹை க்ளோஸ் வச்சிருக்கிறான். ஸோ எல்லாமே பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. விக்ஸ் பாருங்கள் 6% ஒரே நாளில் விழுந்துருச்சு. அப்போது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஏறுது, விக்ஸ் இறங்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பாசிட்டிவான சைனுங்க. எதற்காக இவ்வளோ பெரிய பாசிட்டிவிட்டி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று சில ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சு. இங்கே பாருங்கள், நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்சு எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 73K. இதுக்கு முன்னாடி வந்தது 106K, ஆனால் வந்தது 54K. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ். ஸோ ஃபோர்காஸ்ட் வந்து 230K, வந்தது 237K. எனக்கு வேலையே இல்லைப்பா, வேலை விடுங்கப்பான்னு சொல்லி 7000 பேர் எக்ஸ்பெக்டேஷனோட அதிக பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, எக்கனாமி சரியாக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லுது. அதை தாண்டி பாருங்கள், சர்வீஸ் பிஎம்ஏ வந்து ஃபோர்காஸ்ட் எவ்வளவு 55.4, ஆனால் வந்தது எவ்வளவு 54.5. எக்கனாமி கான்ட்ராக்ட் ஆகுது. வந்த ஒரு நியூஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உருப்படாத நியூஸ், எல்லாமே பியரிஷான ஒரு நியூஸ் தான். மேனுஃபேக்சரிங் பிஎம்ஏ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனோட அதிகமாக வந்திருக்கு. பட் அதை விட்டுறலாம், ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்டுங்கிறது சர்வீஸ் ஓரியன்ட் மார்க்கெட் தான். அப்போது இவ்வளோ பியரிஷாக வந்தும் ஏன் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணிச்சு அப்படின்னா, என்ன ஒரு கதை சொல்கிறாங்க அப்படின்னா, இதற்கு காரணமாக இப்போ எக்கனாமிலாம் பயங்கரமாக ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுது. அப்போது ரேட் கட் வந்துருச்சு அப்படின்னு வச்சுங்களேன், இந்த எக்கனாமி இதெல்லாமே பூஸ்ட் ஆயிரும், இதுக்கப்புறம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டு ஒரு உருட்டுறாங்க. சரி, இதே டேட்டா வந்து ஒரு வருஷம் முன்னாடி இதே டேட்டா வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அச்சோ ரெசெஷன் வரப்போதாமா, மார்க்கெட்டை பிடிச்சி இறக்குங்கடா அப்படின்னு சொல்லி இறங்கியிருப்பாங்க. இதெல்லாமே எப்படின்னா, மார்க்கெட் மேலே ஏறிடுச்சுன்னா ஒரு கதை, மார்க்கெட் கீழே இறங்கிருச்சுன்னா ஒரு கதை, அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் ப்ரைஸை ஃபாலோ பண்ணிட்டு போகிறதா நல்லதுங்க. நான் தான் பண்ணிருக்கேன், அதனால சொல்கிறேன். சரி, ஓகே. இங்கே பாருங்க, அதே மாதிரி ரேட் கட் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது 99.4% வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்படின்னா விச் மீன்ஸ் 0.25 ரேட் கட் அப்படிங்கிறது இன்னும் 12 நாளில் நினைக்கிறேன். 12 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ண போகிறது அப்படிங்கிறது உறுதி. ஸோ இப்போது இந்த மாதத்தை விடுங்க, அடுத்த மாதத்தோட ரேட் கட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 44% இருக்குது. இங்கே பாருங்கள் 50% ரேட் கட் அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் 2 ரேட் கட் எதிர்பார்க்குறாங்க. இந்த செப்டம்பரில் ஒன்று, அக்டோபர் டிசம்பர், மோஸ்ட் லைக்லி இல்லை டிசம்பரில் இன்னும் ஒன்று வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ரேட் கட் ப்ராபபிலிட்டியால் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து நேற்று மேலே போயிருக்குங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம இதை விட்டுருவோம். அப்போது யூஎஸ் மார்க்கெட் பயங்கர பாசிட்டிவாக இருக்குது, குளோபல் மொமெண்டம் பயங்கர பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இதை தாண்டி நேற்று வேறு எதுவும் பெருசாக நியூஸ்லாம் இல்லைங்க. அடுத்து இப்போது கரண்ட்டாக வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போது 3 ஃபியூச்சர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பாசிட்டிவாக இருக்குது, ஆர் பாசிட்டிவ் பயாஸில் இருக்குன்னு வைக்கலாம். அடுத்து யூரோப்பியன் மார்க்கெட்டும் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஏஷியன் மார்க்கெட் எப்படி இருக்குது, நிக்கி பாசிட்டிவாக இருக்குது, ஆஸ்திரேலியா பாசிட்டிவாக இருக்குது, நிக்கி பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. ஆக்சுவலி தைவான் பாசிட்டிவாக இருக்குது, கொரியா பாசிட்டிவாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பச்சை கம்பளம் தான் பயங்கர பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். குளோபல் மட்டும் சூப்பராக இருக்குங்க. ஓகே, அப்படியே கிஃப்ட் நிஃப்டி மட்டும் பார்த்துருவோம். கிஃப்ட் நிஃப்டி ஒரு 50-60 பாயிண்ட் வந்து கேப் அப் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி நேற்று 80 பாயிண்ட் பக்கமாக கேப் அப் இருந்துச்சு. இன்றைக்கி மார்னிங் ஈவன் தோ குளோபல் மட்டும் நல்லா இருந்தாலுமே ஒரு 60 பாயிண்ட் மட்டும் தான் கேப் அப் இண்டிகேஷன் இருக்குது இப்போதைக்கு. சரி, ஓகே. அதை விட்டுட்டு அப்படியே நம்ம அடுத்து வந்து FII டேட்டாக்கு வருவோம். ஸோ FII வந்து வெற்றிகரமாக 11 கோடியை நம்ம மார்க்கெட்டில் இறக்கி ஒரு நெட் பையர்ஸாக மாறி இருக்கிறாங்க. பல நாட்கள் கழிச்சு, மேபி ஒரு 10-20 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். கடைசியாக பை பண்ண ஞாபகமே இல்லை. ஒரு போன மாதத்துலேயே பண்ண நினைக்கிறதா ஒரு நாள் பண்ணியிருப்பாங்க போல். அதுக்கப்புறம் இப்போ வந்து 11 கோடி இறக்கியிருக்காங்க. ஸோ இது சூப்பரான பாசிட்டிவான விஷயம்லாம் கிடையாது. 11 கோடி ஒரு வேல்யூவே கிடையாது. இருந்தாலும் செல் பண்ணாமல் இருக்கிறத வேணால் ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் நம்ம. அடுத்து DA வந்து பார்த்தீங்கன்னா 2170 கோடி வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருக்காங்க. இதை வேணால் நம்ம ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். பட் இதுக்கு காரணம் யார்? நம்மளோட USD INR. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், எகிரி மேலே போயிட்டு இருக்கிறான். இது வந்து வெரி வெரி பேட் சைனுங்க. இது எவ்வளோ தூரம் மேலே போதோ அவ்வளோ தூரம் நம்ம மார்க்கெட் கீழே இறங்கும். அப்படியே இன்வெஸ்ட் ப்ரொபோஷனல்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ இதுவுமே ஒரு பியரிஷான சைன் தான். அதே மாதிரி அது மேலே போக போக எஃப்ஐயும் வாங்க மாட்டாங்க. அடுத்து இப்போ டெரிவேட்டிவ் டேட்டாவுக்கு போயிடுவோம். நம்ம நேற்று என்ன வந்திருக்கு, லாங் பில்டப் வந்திருக்கு, 2.76% ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. இட் இஸ் அ பாசிட்டிவ் சைனுங்க. ஆமாம், ஃபியூச்சர்ஸில் நேற்று பாசிட்டிவ் சைன் தான் இருக்குது. ஆனாலுமே மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. அதற்கு காரணம் ஆப்ஷன்ஸ். அப்படியே ஆப்ஷன் மார்க்கெட்டில் போனீங்கன்னா இன்ட்ராடே வைஸ் 4 crores நெகட்டிவ், பொசிஷனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.65 crores நெகட்டிவ், பயங்கர பியரிஷாக இருக்குது. அப்படியே பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா எஃப்ஐஏ பாருங்கள், கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணி, அதுவும் 8% அதிகமாக பை பண்ணி பயங்கரமான பியரிஷ் பயாஸில் இருக்கிறாங்க. அப்படியே ப்ராப் ட்ரேடர்ஸ் பக்கம் வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கால் ஆப்ஷன் நியூட்ரல், புட் ஆப்ஷன் பாருங்கள் 22லேருந்து 27, அதாவது ஒரு 5% அதிகமாக புட் ஆப்ஷன் பை பண்ணிட்டாங்க. பயங்கர பியரிஷ் பயாஸுக்கு போயிட்டாங்க. இதில் கால் ஆப்ஷனை செல் பண்ணிட்டாங்கன்னா படுத்துருன்னு அர்த்தம் மார்க்கெட்டு. இந்த இடத்துல கால் ஆப்ஷன் செல் பண்ணாமல் நியூட்ரலாக இருக்காங்க. சப்போஸ் மார்க்கெட் கீழே விழுந்துச்சுன்னா இவங்க ஸ்டான்ஸில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போவும் பியரிஷாக தான் இருக்காங்க. கால் ஆப்ஷன் செல் பண்ணால் அல்ட்ரா பியரிஷ் மோடுக்கு போயிடுவாங்க. அடுத்து வந்து அப்படியே ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பக்கம் வந்தீங்க அப்படின்னா 64, 66 அப்படியே ஆப்போசிட்டுங்க. இவங்க கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷன் செல் பண்ணி பயங்கர புல்லிஷாக இருக்கிறாங்க. அப்போ இதுதான் நிலவரம். அப்போது இப்போ எஃப்ஐக்கும் ப்ராப் ட்ரேடர்ஸ்க்கு மார்க்கெட் கீழே போனால் ப்ராஃபிட்டு, ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு மார்க்கெட் மேலே போனால் ப்ராஃபிட்டு. என்ன ஆகுதுங்கிறத பார்ப்போம். அடுத்து எஃப்ஐடைய லாங் ஷார்ட் ரேஷியோ 8%. அகைன் ஒரு ஹிஸ்டாரிக்கல் லோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாங்க, உண்மையாலுமே இதாங்க ஹிஸ்டாரிக்கல் லோ 8.04 அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி இருந்த லோவெல்லாம் வந்து இல்லை 7.95 இருக்குது, ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஹிஸ்டாரிக்கல் லோக்கு பக்கத்தில் ஷார்ட் அடிச்சு வெறும் 92% வந்து ஷார்ட் அடிச்சு வெறும் 8% மட்டுமே லாங் போய் வச்சுருக்காங்க. மார்க்கெட் என்ன கேப்பப் பண்ணாலும் இந்த ஷார்ட் மட்டும் மாறவே மாட்டேங்குது. என்னங்கிறத பார்க்கணுங்க. இது பியரிஷான சைன் தான். அடுத்து அப்படியே நம்ம நிஃப்டியோட பயாஸ்க்கு போயிடலாங்க. நிஃப்டியோட பயாஸ் அப்படிங்கிறது பியரிஷாக இருக்குது. ஏன்னா அந்த கேண்டில் வந்து மேலே ஓப்பன் ஆகி சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே வந்து இந்த கேண்டில்குள்ளே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் எ பியரிஷ் சைன் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே சிபிஆர் பக்கம் போயிடலாம். இந்த விர்ஜின் சிபிஆர் பல வித்தைகளை பண்ணுதுங்க. நான் நேற்று பார்க்கவே இல்லை, அது கவனிக்கவே இல்லை. விர்ஜின் சிபிஆர்லேருந்து ப்ரைஸ் ரிவைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி மார்னிங் வந்து வீடியோ ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் பார்த்தேன். நீங்கள் பார்த்தீங்களா, கரெக்டாக இந்த விர்ஜின் சிபிஆர் இருந்தால் ப்ரைஸ் கீழே வந்திருக்கு. அதே சமயத்தில் இங்கே பாருங்கள், நேற்று ஃபார்ம் ஆன சிபிஆர் விர்ஜின் சிபிஆராக இருக்குது. நான் எப்படியாவது இந்த 24,689 அப்படிங்கிற இந்த சிபிஆர் லெவலை தொட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விர்ஜின் சிபிஆராக இல்லை ஃபார்ம் ஆகாமல் விட்டுருவான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் விர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போது இந்த பக்கம் போனால் சீவல், இந்த பக்கம் போனால் செதறல் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி விர்ஜின் சிபிஆர் இருந்தால் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆயிருக்கு. கீழேயும் ஒரு விர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி டே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மேலே தான் முடிஞ்சிச்சு, S1க்கு மேலே முடிஞ்சிருச்சு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை சிபிஆருக்கு மேலே முடிச்சிருக்குன்னு வச்சுருக்கலாம். அப்போது இதுவும் பையஸ் கண்ட்ரோல் பண்ண மார்க்கெட்டு தான், இதுவும் பையஸ் கண்ட்ரோல் பண்ண மார்க்கெட்டு தான். ஆனால் இங்கே இருக்க விர்ஜின் சிபிஆருக்கு அவ்வளோ அதிகமான பவர் இல்லைங்க. ஏன்னா எப்பவுமே விர்ஜின் சிபிஆருக்கு எப்போ பவர் இருக்கும் அப்படின்னா ஒரு பையிங் ப்ரெஷரோட மார்க்கெட் க்ளோஸ் ஆனால் தான் பவர் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பையிங் ப்ரெஷரோட க்ளோஸ் ஆகலை. அதாவது நேற்று பையர்ஸ் வந்து அவங்க எடுத்து வச்ச பொசிஷனை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளோதான். அக்ரெசிவாக பொசிஷன் எடுக்கல. எப்பவுமே அக்ரெசிவாக பொசிஷன் எடுத்தால் தான் அந்த சிபிஆர் விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது டிஃபெண்ட் ஆகும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல அக்ரெசிவாக செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு, ஸோ அந்த செல்லிங் பொசிஷன் எடுத்திருந்தாங்க, அதனால டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல அக்ரெசிவான செல்லிங் இருந்துச்சு, அதனால இந்த விர்ஜின் சிபிஆருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இதை டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இது அப்படி டிஃபெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். மோஸ்ட்லி மேபி ஒரு குட்டி ரீட்ரேஸ்மெண்ட் வரலாம். பட் அல்டிமேட்லி ப்ரைஸ் வந்து இந்த விர்ஜின் சிபிஆரை மதிக்காமல் கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது, பொறுத்து வந்து பார்க்கலாம். பட் இந்த விர்ஜின் சிபிஆர் வந்து ஒரு குட்டி ஒன்று பாசிட்டிவிட்டியாக நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு தாங்க ஆகணும். ஏன்னா பையர் ஸ்டில் ஏதோ டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல. ஓகே, இன்றைக்கான சிபிஆர் அப்படிங்கிறது என்ன வந்திருக்கு அப்படின்னா ஒரு வைடு சிபிஆர் அப்படிங்கிறது வந்திருக்குங்க. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் ஆகி பல வாரங்கள் பல நாட்கள் ஆன மாதிரி என் கண்களுக்கு தெரிகிறது. அதனால் மேபி இந்த வைடு சிபிஆர் இன்னைக்கு மார்க்கெட்டு அப்படியே இதோட ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படியே ஃபாலோ பண்ணுறதுக்கு, அதாவது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ வைடு சிபிஆர் வந்ததும் கன்சாலிடேஷனுக்கான அறிகுறி தான். ஸோ ஒருத்தர் வந்து பார்க்கலாம். ட்ரேடர்ஸ் அப்படியே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பக்கம் வந்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், ப்ரைஸுக்கு மேலே இருக்க லிக்விடிட்டிங்கிறது 24,779, 24,877 இது ரெண்டு தான். சப்போஸ் கீழே வரும்போது 656, 592, 557, 552ன்னு ஏகப்பட்ட லிக்விடிட்டி இருக்குங்க. ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிக்விடிட்டி அப்படிங்கிறது மேக்னெட் மாதிரி ப்ரைஸ் பிடிச்சிருக்கும். அப்போது ப்ரைஸுக்கு லிக்விடிட்டி கீழே அதிகமாக இருக்கா மேலே இருக்கா அதிகமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கீழே தான் இருக்குது. ஸோ மோஸ்ட் லைக்லி இந்த லிக்விடிட்டி நோக்கி ப்ரைஸ் கீழே வரதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் ப்ரைஸ் வந்து இன்னைக்கு வந்து வைடு சிபிஆர் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இந்த 779க்கும் 656க்கும் இதுக்கு நடுவில் இருக்கும்போது கன்சாலிடேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் எதர் ஆஃப் திஸ் லெவல்ஸ் டச் ஆயிடுச்சு அப்படின்னா கன்சாலிடேஷன் கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆல்ரெடி 60 பாயிண்ட் வந்து கேப்பப் இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதுனால மோஸ்ட் லைக்லி இந்த 779ங்கிறது டச் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபிஆர் அப்படிங்கிறது பை அண்ட் இப்போ காட்டுது.
மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது செல் அண்ட் ரைஸ்ன்னு சொல்லுது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். 2 டிஃப்ரெண்ட் சைன்ஸ் இருக்குது. பார்க்கலாங்க என்ன போகுதுங்கிறது பார்ப்போம். அடுத்து அப்படியே வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பக்கம் போனோம் அப்படின்னா, நேற்று பேங்க் நிஃப்டிக்கு விர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆகவில்லை. இதான் வந்து நேற்றத்தோட சிபிஆர். விர்ஜின் சிபிஆர் இல்லை, வைடு சிபிஆர் தான் வந்துருந்துச்சு. மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் க்ளோ பண்ணாகி ஃபுல்லாக வந்து இந்த சிபிஆர் தொட்டுட்டான். பேங்க் நிஃப்டி விர்ஜின் சிபிஆர் அந்த மூளை தொட்டதுனால தான் நிஃப்டி தொடாமல் போயிட்டான். என்ன ஒரு விளையாட்டுன்னு பாருங்க இதுக்கு. அடுத்து இன்னைக்கான சிபிஆர் என்ன வந்திருக்கு பேங்க் நிஃப்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியம் சிபிஆர் வந்திருக்குங்க. ஒரு அசெண்டிங் மீடியம் சிபிஆர் வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் பை அண்ட் டிபிள் இருக்குது அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. சப்போஸ் மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா இந்த 53,580 அப்படிங்கிறது மிக முக்கியமான ரீசன்ஸாக இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் மேலே போச்சுன்னா இந்த R1 அண்ட் ப்ரீவியஸ் டே ஹை இது ரெண்டுலேருந்துமே ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இவன் தான் பை அண்ட் டிபிள் இருந்தாலும் அஸ் பர் த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஸோ மேலே போனால் ரிவர்ஸ் ஆயிரும், கீழே போனாலும் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஓவராலாக ரொம்ப நாள் கன்சால்டேஷன் ஆகாமல் இருக்கிறதுனால இன்றைக்கி ஒரு கன்சால்டேஷனை போடும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். வைடு சிபிஆர் ரெஸ்பெக்ட் பண்ணி அது நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. ஸோ ஓவராலாக சம்மரைஸ் பண்ணணும்னா குளோபல் மார்க்கெட் பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. எல்லா மார்க்கெட்டும் பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. பட் ப்ராப் ட்ரேடர்ஸ் எஃப்ஐயோட பொசிஷன் பயங்கர பேரிஷாக இருக்குது. ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா பேரிஷ் டோனில் தான் வந்து பிஹேவ் பண்ணுது. இப்போதைக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை இந்த விர்ஜின் சிபிஆர் தான். விர்ஜின் சிபிஆர் சப்போர்ட் பண்ணுற பட்சத்தில் மேபி இன்றைக்கி ஒரு கன்சல்டேஷனை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன ஆகுங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாங்க. இந்த மாதிரி மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணிக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் கருத்து ட்ரிகர் பண்ணி நம்ம நிறையா பரவாயில்ல நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.